This is Chinese Maxma, NCERT Class 10 Max and Tamil, and also we are moving on to probability. And the probability introduction கொடுத்தேன். Introductionல பார்த்திருப்பீங்க. அந்த introductionல வந்து what is meant by probability, what are the types of experiments and also some examples for the probability, அதனுடைய answers எப்படி வரும், sample space என்ன, trial event என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து we are moving on to the exercise sums. Now listen carefully dears. Probability exercise 15.1. The first question is only dash, that is fill-ups. Probability of an event E plus probability of an event not E. அதாவது probability of E plus probability of not E. That is only the complementary event. அதாவது இது வந்து probability of E கன்னா இது probability of not E is nothing but E ஓட complement. அப்போ இது அல்லாத செயல்கள். அதை வந்து இதையும் அதையும் சேர்த்து செஞ்சோம்னா that is equal to 1. That is equal to 1. That is equal to 1. புரியுதாமா? அதாவது probability of an event E இப்போ head வரக்கூடிய probability என்ன 1/2. tail வரக்கூடிய அதாவது head வராததுக்குரிய probability என்ன 1/2 தான். பிகாஸ் என்னதுக்குன்னா டெய்லுங்கிறது ஒரே ஒரு இதுதான். அப்போ ஹெட்டு டெய்லு ரெண்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, டாஸ் பண்ணும்போது காயினை டாஸ் பண்ணும்போது இருக்கும். அப்போ ஹெட்டும் டெய்ல் மட்டும்தான் கண்ணா இருக்குது. அப்போ ஹெட்டு வரக்கூடிய ப்ராபபிலிட்டி 1/2னா ஹெட்டு வராதக்கூடிய ப்ராபபிலிட்டி என்னது 1/2 தான். ஏன்னா இதில் வேறு என்ன காம்ப்ளிமெண்ட், அதாவது ஈவெண்ட் என்ன மட்டும்தான் இருக்குது, டெய்ல் மட்டும்தான் இருக்குது. அப்போ டெய்ல் தான் வரும். ஹெட்டு வரலன்னா டெய்ல் தான் வரும். ஹெட்டு வராதக்கூடிய ப்ராபபிலிட்டின்னா என்ன அர்த்தம், டெய்ல் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி. அப்போ இது 1/2னா அதுவும் 1/2 தான். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா 1. ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் இவெண்ட் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் அன் இவெண்ட். எது மட்டும் இல்லைக்கன்னா எந்த இடத்துல வேணாலும் இதே மாதிரி போட்டு பார்க்கும்போது ஐ வில் சே யூ what is the addition, summation of probability of an event and probability of not an event is 1. Understood? Next one, the probability of an event that cannot happen is dash. Such an event is called. இங்கே பாரு, probability of an that cannot happen. Cannot happen na என்னது, அது நடக்கவே நடக்காது. I am flying up in the sky. Understood? அதே போல் மீன் வந்து the fish is walking on the road. அப்போ fish walk on the road. No, the fish doesn't walks on the road because it is always lives in water. It will not at all happen. இது நடக்கவே முடியாத செயல். அப்படிங்கும்போது அதனுடைய probability is nothing but 0. Such an event is called an impossible event. Such an event is called an impossible event. Understood? The probability of an event that is certain to happen is called what? கட்டாயமாக இது நடக்கும். Sure event or certain event. Sure event or certain event. Understood? Then such an event is called, such an event is called sure event or certain event. இப்போ இது ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஷுர் இவெண்ட் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஷுர் இவெண்ட் என்னது, கட்டாயமாக ஹேப்பன் ஆகும். அப்போ அது 1. புரியுதா? கட்டாயம் அது ஹேப்பன் ஆகுங்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷுர் இவெண்ட் இஸ் நத்திங் பட் 1. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன கண்ணா வருது, நடக்கும்ங்கிறதுக்கு தான் இது. அண்டர்ஸ்டுட்? இது நடக்கும், இது நடக்காமல் இருக்கும்போது இது நடக்கும். அப்போ ரெண்டும் சேர்ந்து கம்பைன் பண்ணோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1. The sum of the probabilities of all the elementary events of an experiment is 1. This is also 1. Elementary அதாவது elementary events. இப்போ இதில் வந்து ஹெட் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி, இது டெய்ல் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி, இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா என்ன வரும், 1 வரும். ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் ஒன் இஸ் 1/2, திஸ் ஒன் இஸ் 1/2, therefore it is equal to 1. இதை சுற்றி 3 இதுவும் அதே தான் வருது. நெக்ஸ்ட் ஒன், the probability of an event is given greater than or equal to. greater than or equal to எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அது பெரிஷ் what is event that is called as impossible event. This one is called as impossible event. And probability of an event நடக்கும்ங்கிறதுக்கு probability வந்து 1. அப்போ it is existing between B of E is existing between 0 and 1. 0வும் 1மே
நடக்கும். அப்போ 0 is less than or equal to 1 and P of E is less than or equal to P of E is less than or equal to 1 and 0 வந்து less than or equal to P of E. அப்போ இங்க பாரு greater than or equal to இது வந்து greater than or equal to 0 is less than or equal to 1. Understood? இப்போ உனக்கு வந்து இதுல எல்லாமே நம்ம சுத்தி என்னதான் பார்த்தோம்பா, probability of an event வந்து எதுக்கும் இடையில exist ஆகுது நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து what are the types of event and how it existsங்கிறத questions கேட்டிருக்காங்க. அந்த existing eventக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ I told you what are the types of events, that is mutually exclusive events, equally likely events, எது நடக்கும், அப்புறம் what is that, இப்போ தான் வந்து ஷோர் இவெண்ட்டும் அதே போல் நாட் அன் இவெண்ட்டும் நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே கவனிமா, the second question deals with the types of events. What is which of the following experiments have equally likely events? Explain. A driver attempts to equally likely outcomes. Equally likely outcomes இது அல்லது இது வந்தா 1/2னா அது வரக்கூடிய ப்ராபபிலிட்டி கட்டாயமா அதாவது 1/2 தான். புரியுதா? இப்போ வந்து அப்படின்னு இருக்கக்கூடியதான் வந்து ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ். A driver attempts to start a car. காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு he is attempting. அப்போ the car starts or does not start. இப்போ the car ஸ்டார்ட் பண்ணக்கூடியதுக்கு or does not start. இப்போ நல்லா கவனிச்சுக்கோடா, does not start. இப்போ இது ஈக்குவலி லைக்லி அவுட்கமா? ஏன்னா இங்கே பாரு, நோ. why? பிகாஸ் சேமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போது 4 தடவை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. இது 4 தடவையும் அட்டெண்ட் ஆகலாம். புரியுதா? இப்போ 4 தடவை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 4 தடவையில் இட் இஸ் அக்கரிங் 1 டைம்னு வச்சுக்கோ. அப்போ மற்ற 3 தடவையும் இட் இஸ் நாட் அட் ஆல் ஸ்டார்டிங்னு அர்த்தம். அப்போ இதுவும் ஈக்குவலி லைக்லியா? நோ, இட் இஸ் நாட் ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ். இது எவ்வளோ தடவை வருதோ அதுவும் அவ்வளோ தடவை தான் வரணும். ஒரு காரை ஸ்டார்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. இதை வந்து மிஸ் இதுக்கப்புறம் இது ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாமலும் போகலாம். அப்போ இந்த 2 தானே நம்ம சக்கர் ஆகும். ஆனால் 2மே இப்போ 4 தடவை ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோ. எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் நல்லா கவனிச்சுக்கோ. எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் என்ன பண்ணணும்னா 2மே ஈக்குவலி லைக்லி தான் வரணும். 2 தடவை ஸ்டார்ட் ஆகணும், 2 தடவை ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அது பாசிபிளா? இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள் தட் போத் ஷுட் ஈக்குவலி லைக்லி கம்ஸ் லைக் தட். அண்டர்ஸ்டுட்? அப்போ ஒரு தடவை ஸ்டார்ட் ஆகலாம், 3 தடவை ஸ்டார்ட் ஆகாமல் போகலாம். இல்லை ஒரு தடவை ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கலாம், 3 தடவை ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ இதை வந்து ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ்ன்னு நம்ம சொல்லவே முடியாது. அண்டர்ஸ்டுட்? அதுக்கப்புறம் 10 தூரம் போகலாம், 10 தூரம் நிற்கலாம். இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அண்டர்ஸ்டுட்? therefore it is called as not equally likely outcomes. Then a player attempts to shoot a basketball. She or he shoots or misses the shot. இப்போ ஷூட் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க. ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது கட்டாயமாக என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கவனிச்சுக்கூடா. புரியுதா? இப்போ வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஷூட் பண்ணும்போது மிஸ் ஆகும் அல்லது ஷூட் ஆயிரும். கரெக்டாக ஷூட் பண்ணுறாங்க. அப்போ இதையுமே நம்ம என்ன தான் சொல்லலாம்னா, கட்டாயமாக எத்தனை டைம்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ அத்தனை டைம்ஸ்லையும் கரெக்டாக மிஸ் ஆகாமல் பண்ணுவாங்களா, கரெக்டாக ஷூட் ஆகுமா, இதெல்லாம் நல்லா கரெக்டாக ஈக்குவலி லைக்லி வரவே வராது. இட் மே டிஃபர். ஷூட் பண்ணலாம், ஷூட் பண்ணாமலும் போகலாம். இல்லைன்னா என்ன ஆகலாம், வாட் இஸ் த event will happen. அப்போது நெக்ஸ்ட்டு அதாவது ஒரு தடவை நடக்கும், இல்லை இது நிறைய தடவை நடக்கும். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது these are not equally likely outcomes. Understood? இப்போ a trial is made to answer. A trial நல்லா கவனிச்சுக்கோ. இங்கே பாரு, மேலே இருக்கிறது 2மே நல்லா புரிஞ்சுக்கோ. மேலே இருக்கிறது 2மே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டிரைவர் attempts to start a carன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் attempts to start a car எத்தனை தடவைன்னு கொடுக்கல. If he attempts to start a car once,
it is known as 1/2 1/2 வந்தா கூட அது வந்து கரெக்ட். அதே போல் he attempts to shoot a basketball onceன்னு கொடுத்துருந்தாங்கன்னா வாட் ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ் ஒன்ஸ்ன்னு போட்டாங்கன்னா கட்டாயமாக ஒன்று நடக்கும் அல்லது நடக்காமலும் இருக்கும். அதனால் ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ்னு போட்டுடலாம். ஆனால் இங்கே ரெண்டுத்துக்குமே ஒன்ஸ்ன்னு கொடுக்கல. ஆனால் அடுத்த ரெண்டுத்துக்கும் பாருமா, a trial is made. A trial only once it is being tried. அப்போது to answer a true or false question, அப்போ ஒரு தடவை கொஸ்டின் கேட்டோம்னா ஒரு தடவையில் ஒன்று ட்ரூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். அப்போ ட்ரூ வரக்கூடிய ப்ராபபிலிட்டி ஒன் டைம் பண்ணும்போது அப்போ என்னப்பா ஆகும், ட்ரூ வரக்கூடிய ப்ராபபிலிட்டி 1/2. இது மொத்த அவுட்கம்ஸ் என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போது இதனுடைய சாம்பிள் ஸ்பேஸ் வந்து NF வந்து 2, இப்போ 1/2. ஃபால்ஸ் வரக்கூடியது 1/2. அப்போ இது இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணாலும் 1. அப்போ இது அல்லது இது ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ். புரியுதா? ஆனால் இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் பாலும் அல்லது அதாவது ஷூட்டிங் கன்னோ அல்லது காரை ஸ்டார்ட் பண்ணுற அட்டம்ப்டோ என்ன சொல்லலை, அவங்க கட்டாயமாக ஒன்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது வரும் அல்லது ஷூட் பண்ணலாம் அல்லது பண்ணாமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி வரும். அவன் 2-3 தடவை ட்ரை பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி பொதுப்படையாக கொடுத்ததுனால we are not saying that it is equally likely outcomes. Understood? இப்போ trial is made to answer a true or false question. The answer is right or wrong only once. அப்போ கட்டாயமாக it is equally likely outcomes. ஓகேவா? நெக்ஸ்ட், a baby is born, it is a boy or a girl. ஒரு பேபி பிறக்குது, ஒரு பேபி. அப்போ அந்த ஒரு பேபி என்னவா தான் இருக்கும்? இப்போ 2 பேபி பிறக்கும்போது என்ன சொல்லலாம், அது வேணால் நம்ம சொல்லலாம். இங்கே பாரு, 2 பேபியில் ஒன்று கவனி, 2 பேபி பிறந்துச்சுன்னா ஒன்று பாய் கேர்ளு, அடுத்த ஃபஸ்ட் ஒன் பாயாக இருக்கலாம், அடுத்த ஒன்று கேர்ளாக இருக்கலாம், இல்லை அடுத்தது பாயாக கூட இருக்கலாம், அடுத்தது கேர்ளாக கூட இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் ஒன் கேர்ளாக இருக்கலாம், அடுத்த ஒன் பாயாக இருக்கலாம். புரியுதா? இப்போ இது 2 தடவை வரதுக்கு, ஆனால் இவங்க ஒரே ஒரு குழந்தை தான் பிறக்குது. இட் மேபி இப்போ ஒரு தடவை பிறக்குந்துச்சுன்னா அந்த ஒன்று வந்து பாயாக இருந்துச்சுனாலும் 1/2 தான், கேர்ளாக இருந்ததுனாலும் 1/2 தான். therefore it is said to be as equally outcomes, likely outcomes. Understood? Next, third question, why is tossing a coin considered to be a fair way of deciding which team should get the ball at the beginning of the ஃபுட்பால் கேம்? ஃபுட்பால் கேமில் எல்லோரும் ஃபுட்பால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட்பால் கேமில் எல்லாருமே நடுவில் வந்து நின்றுட்டு அந்த பால் யார் ஃபஸ்ட்டு போடுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்க கையில் பால் யார்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத டாஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுவாங்க. லைக் கிரிக்கெட். அண்டர்ஸ்டுட்? ஹூ இஸ் கோயிங் டு ஃபஸ்ட்டு டிசைட் ஹவு டு ஸ்டார்ட். அப்போ அவங்களுக்குரியதை அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ கிரிக்கெட் ஆடும்போது ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டாஸ் த காயின் பண்ணும்போது ஹெட்டு வந்துச்சுன்னா ஐ ஆம் த வின்னர், நான் வந்து எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அவங்க வந்து என்ன செய்யணும்னா தே வில் டிசைட் அலாங் வித் ஒன் அனதர் வெதர் டு பேட் ஆர் பவுல். அது மாதிரி பேஸ்கெட் பால்லையும் யார்கிட்ட கையில் வருதுன்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தே ஆர் ஆஸ்கிங் ஆஸ் ஒய் இட் இஸ் ஸோ, ஒய் வி ஆர் டூயிங் ஸோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டாஸிங் அ காயின் ஏன் அது வந்து இப்போ டாஸ் பண்ணும்போது ஒரு காயின் சுண்டும்போது ஒன்று ஹெட் அல்லது டெய்ல் தான் வரும். அப்போ ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ். அப்போ கட்டாயமாக இது வரும் அல்லது அது வரும். அப்போது அதை தவிர வேறு எதுவுமே வராது. அது கரெக்டாக வந்து இதுதான் வருங்கிறதும் சொல்ல முடியாது. ஹெட்டு தான் வரும் டெய்லு தான் வரும்னு சொல்லவும் முடியாது. இது ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் கிளியராக சொல்லியிருக்கேன். அப்போ இதுதான் வரும்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதில் மால் ப்ராக்டிஸ் செய்ய முடியும். அதை வந்து இந்த மாதிரி வச்சு மேஜிக் மாதிரி ஒரு செஞ்சு கரெக்டாக ஹெட்டு மட்டும் கீழே வந்து உழுவணும் அப்படின்னு சூமந்திரக்காளின்னு ஆர்ஜே பாலாஜி சொல்லுவோம். அப்படி இல்லை, அதாவது ஊடி பாபான்லாம் சொன்னால் உடனே வந்து மேலேருந்து கீழே விழும்போது ஹெட்டாக வந்துடும். ஹெட்டெல்லாம் வராது. புரியுதா? யார் ஊடி பாபா சொன்னாலும் அவங்க அடித்தாதான் 6 அடிக்க முடியும், அவங்க அடித்தாதான் 4 அடிக்க முடியும். அவங்களோட லக்கு தான், அவங்களோட உழைப்பு தான், அவங்களோட வே ஆஃப் ஸ்டைல் தான். அப்போது ப்ரெடிக்ஷன் விச் கேன் நாட் பி ப்ரெடிக்டட், அதாவது ப்ரெடிக்ஷனே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுதான் வருன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி வி கேன் நாட் சே இட் இஸ் கன்ஃபார்ம். அப்போது அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா வி டாஸிங் அ காயின் அண்ட் ஃபைண்டிங் அவுட் வெதர் which team have a football or which team is going to bat or bowl. Understood? Yes. இதுதான் 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர். நல்லா படிச்சேன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இதுக்கு அடுத்து வரக்கூடியதும் பார்க்கலாம். தேங்க்யூ டியர்ஸ்.